பண்டைய ஞானத்தின் சாம்ராஜ்யத்தில் ஒரு மெல்லிசை கலப்போடு எதிரொலிக்கிறது. தைரியம் மற்றும் வீரம் கொண்ட பாடல் ஷிமாஸ் என்ற பெயரில் ஒலிக்கிறது. போர் வீரர்கள் ஒற்றுமையுடன் எழுகிறார்கள், அவர்களின் வாள்கள் ஒளியில் பிரகாசி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுலேகாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு பெருநாள் முடிஞ்சு ரம்ஜான் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து நம்ம எங்கேயாவது போவோம்ல, அந்த மாதிரி தான் நாங்களும் கிளம்புனோம். கார்லேருந்து அப்படி போய் இதுக்கு போகலாம், பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லி அன்றைக்கி கிளம்புனோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு நேற்று நாங்கள் செஞ்ச அந்த வட்டலாப்பம் இருந்துச்சா, வட்டலாப்பம் எல்லாம் கட்டிக்கிட்டோம். காலையில் எதுவும் டிஃபன் சாப்பிடலை, போகிற வழியில் பார்த்துக்கலான்னு சொல்லி வட்டலாப்பம் மட்டும் எடுத்துகிட்டு போனேன். இந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நெய்யில் போட்டு செய்கிறது நல்லா முட்டை ஸ்மெல்லே வராது, சுத்தமாக கவுச்சி ஸ்மெல்லே வராமல் சூப்பராக இருக்கும். இந்த வட்டலாப்பம் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு செய்யும் போது எடுத்து போடுறேன். இப்போ போகிற வழியிலே நாங்கள் வந்து ஒரு வெஜ் ஹோட்டலில் பார்த்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். பொங்கல், இட்லி, தோசை அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நேற்று செஞ்ச பிரியாணி இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் போனதுக்கப்புறம் தெரிஞ்சது சரியான வெயில். இங்கே நம்ம சென்னையில் விட பாண்டிச்சேரியில் வந்து சரியான வெயிலுங்க. ஏன்டா போகணுன்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து ஆரோவில் போனோம். அங்கேயுமே சரியான வெயில், நிற்கவே முடியல. ஆனால் அங்கே இடம் பார்த்திங்கன்னா அங்கே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் பாண்டிச்சேரி போயிருக்கீங்க, ஆரோவில் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். போன முறை போயிருக்கும்போது இந்த அளவு வெயில் இல்லை. அப்புறம் கிருஷ்ண மெகன்சி பார்த்திங்கன்னா அவரோட ரெஸ்டாரண்ட் கூட நாங்கள் போய் பார்த்தோம். வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாருல, அவரோட ரெஸ்டாரண்ட் கூட போய் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே சாப்பாடெலாம் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை, நம்ம அளவுக்கு நம்ம செய்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் சுமாராக இருந்துச்சு. அது இந்த டைம் வந்து அதுக்கு போக முடியல. ஆரோவில் வந்து சேர்ந்தாச்சு. அவர்கள் இரவில் அணிவகுத்து செல்கிறார்கள். பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகள் வழியாக அவர்களின் விதி வெளிப்படுகிறது. நித்திய சாம்ராஜ்யத்தின் புனைவுகள் இன்னும் சொல்லப்படாத கதைகளில் ஒவ்வொரு ஹீரோவின் இதயத்திலும் ஷிமாஸின் ஆவி உள்ளது. துணிச்சலானவர்கள் மட்டுமே முன்னேற துணியும் இருளில் அவர்களை வழி நடத்துகிறார்கள். இப்படி தான் இருக்கும். உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் நிறைய இடம் இருக்கும். இந்த மாதிரி சீட்லாம் போட்டுருப்பாங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு, கல்லுலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரும் இருக்குது, அங்கே ரெஸ்ட் ரூம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. கார் விடுறதுக்கும் வசதி இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது. அது நாங்கள் அந்த இடத்துலேயே உட்காந்து சாப்பிட்டோம். கொஞ்சம் இங்கே ஒயிட் ரைஸ் வாங்கிக்கிட்டோம். இங்கே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே கொஞ்சம் வெஜ் மீல் ஒன்று வாங்கினோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார், கூட்டு பொரியல், ரசம், தயிர், அப்புறம் அப்பளம் இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கு கிளம்பிட்டோம். ஆரோவில் மாட்டு மந்திர் பக்கம் கிளம்பியாச்சு. அதுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது வந்து இந்த பஸ்ஸு வசதியும் இருக்குது. இங்கே மினி பஸ் வச்சுருக்காங்க, அதில் வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வயசானவங்க, முடியாதவங்களுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. இப்போ எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. டிக்கெட் எடுத்து தான் போகணும். இங்கே வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அமைதியாக இருக்கும். இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். போகிற வழியில் இந்த மாங்காய்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை கூட இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு வந்து நல்லா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனதும் தான் சரியான உடம்பு வலி, ஜுரம், ஃபீவர் வந்துடுச்சு. ஃபீவர், கோல்டு ஆயிடுச்சு. அதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு எனக்கு வீடியோ போட. அதாவது நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மியூசியமும் இருக்குது, ரொம்ப காமாக இருக்கும், அமைதியாக இருந்துச்சு இந்த இடம். நாங்கள் மியூசியம் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அந்த மினி பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு தான் ஏறணும். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இடம் வந்து நம்ம விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம இந்த டிக்கெட் எடுக்கிற இடத்துல எடுத்துடலாம்.
ஒரு சிலது மட்டும் நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பேர்ட் பார்க்கும் இருக்குது. நாங்கள் எதுக்குமே போகல. நான் அந்த ஆரோவில் மட்டும் அது மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இங்கே வருவாங்க. எல்லா மதத்தினருமே இங்கே வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய மரங்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நிறைய சீட்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 3500 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. பண்டைய ஞானத்தின் சாம்ராஜ்யத்தில் ஒரு மெல்லிசை கலப்போக்கு எதிரொலிக்கிறது. தைரியம் மற்றும் வீரம் கொண்ட பாடல் ஷிமாஸ் என்ற பெயரில் ஒலிக்கிறது. போர் வீரர்கள் ஒற்றுமையுடன் எழுகிறார்கள். அவர்களின் வாள்கள் ஒளியில் பிரகாசிக்கின்றன. இசை ஒலிக்க அவர்கள் இரவில் அணிவகுத்து செல்கிறார்கள். பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகள் வழியாக அவர்களின் விதி வெளிப்படுகிறது. நித்திய சாம்ராஜ்யத்தின் புனைவுகள் இன்னும் சொல்லப்படாத கதைகளில் ஒவ்வொரு ஹீரோவின் இதயத்திலும் ஷிமாஸின் ஆவி உள்ளது. துணிச்சலானவர்கள் மட்டுமே முன்னேற துணியும். இருளில் அவர்களை வழி நடத்துகிறார்கள். இசை வீங்கும் போது உள்ளுக்குள்ள. அடுத்து நாங்கள் கிளம்பி போனது வந்து ஈடன் பீச் கிளம்பி போனோம். ஈடன் பீச்சுமே சூப்பராக இருந்துச்சு. வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இடம் சுற்றிலுமே இந்த மாதிரி இருக்குது, லேக் மாதிரி. பீச் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது. நிறைய போட்டில் நின்றுட்டு இருந்துச்சு அந்த சைடு. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் ஷாப்புமே வச்சுருந்தாங்க. ஃபிஷ் வந்து நல்லா மீனை வறுத்து வச்சுருந்தாங்க. திரும்பி வரும்போது நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா, அட்வென்ச்சர்ஸ் பார்க் மாதிரி இருக்குது. இங்கே மசாஜ் சென்டரும் இருக்குது. மசாஜ் பண்ணிக்கலாம். எங்கள் போர்களின் ஆடம்பரத்து வெற்றி வளையத்தின் இசைக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு வீரனின் இதயத்திலும் மரபு நிலைத்திருக்கும். ஷிமாஸ் என்ற பெயரில் ஒரு பாடல் என்றும் குறையாது. பண்டைய ஞானத்தின் சாம்ராஜ்யத்தில் ஒரு மெல்லிசை கலப்போக்கு எதிரொலிக்கிறது. தைரியம் மற்றும் வீரம் கொண்ட பாடல் ஷிமாஸ் என்ற பெயரில் ஒலிக்கிறது. போர் வீரர்கள் ஒற்றுமையுடன் எழுகிறார்கள். அவர்களின் வாள்கள் ஒளியில் பிரகாசிக்கின்றன. இசை ஒலிக்க அவர்கள் இரவில் அணிவகுத்து செல்கிறார்கள். பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகள் வழியாக அவர்களின் விதி வெளிப்படுகிறது. நித்திய சாம்ராஜ்யத்தின் புனைவுகள் இன்னும் சொல்லப்படாத கதைகளில் ஒவ்வொரு ஹீரோவின் இதயத்திலும் ஷிமாஸின் ஆவி உள்ளது. துணிச்சலானவர்கள் மட்டுமே முன்னேற துணியும். இருளில் அவர்களை வழி நடத்துகிறார்கள். இசை வீங்கும் போது உள்ளுக்குள் ஒரு சக்தி எழுகிறது. வலிமை மற்றும் ஆர்வத்தின் சிம்பொனி, பாவத்தின் மீதான வெற்றி. எனவே உங்கள் குரல்களை உயர்த்துங்கள். பாடல் உங்கள் வழிகாட்டியாக இருக்கும். ஏனென்றால் ஷிமாஸ் என்ற பெயரில்
அவ்வளோதாங்க. நாங்கள் இதை பார்த்துட்டு கிளம்புறதுக்குள்ளே எட்டிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேரடைஸ் பீச் போனோம். அங்கே பக்கத்துலேயே வந்து பீஸா ஷாப் நிறைய இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பீஸா தான் ஃபேமஸாக இருக்கும். பீஸா, பர்கர் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதில் சீஸ் வச்சு தருவாங்க பார்த்தீங்களா, அதுதான் சூப்பராக இருக்கும் இங்கே. நம்ம சென்னையில் கிடைக்கிறத விட இங்கே நல்லாயிருக்கும் சீஸ் வந்து. நாங்கள் சண்டே அன்றைக்கி வந்ததுனால எதுவும் இங்கே வந்து பீஸா வந்து கிடைக்கல, பர்கர் தான் வாங்கினோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி சூப்பராக இருக்கும். காஃபி வந்து நிறைய ஃப்ளேவரில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.